ஐயனார் துணையில் டாக்டர் வானதிக்கிட்ட நீங்கள் அப்படி இப்படின்னு பிஸ்னஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உடனே விட்டுட்டு போனால் எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட வானதி, செல்வம் இருக்கார்ல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் சொல்லுங்கள் வானதி, இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருக்கிற முதலெல்லாம் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒன்றுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லதை கேட்டு வானதி கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமாம், நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்க கையில் இருந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும்னா என்ன பண்ணுறது, கடைசியில் நம்மளை நம்பி கொடுத்தவங்க எல்லாரும் ஏமாந்த மாதிரி ஆயிருமே அப்படின்னு வானதி யோசிச்சுட்டு, சரி நம்ம பாண்டி தானே, பாண்டிக்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோட ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்க வானதி. வா வானதி, இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. இதை பார்த்தோன்னே வானதி, ஆமாம் பாண்டி இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வானதி, நைட்டு 9 ரெடி ஆயிரு, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? 2 நாள் நம்ம ஜாலியாக இருக்கலாம் வானதி, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன், நான் உங்க கூட ரொம்ப டைம்ஸ் பண்ணுவேன், நீ சொல்லிகிட்டே இருப்பேல்ல என்னை எங்கேயுமே நீ கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன்னு, நம்ம இந்த 5 நாள் ஜாலியாக இருக்கலாம் வானதி, நான் உன் கூடயே இருப்பேன், அதனால தான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. இல்லை பாண்டி, நான் உங்ககிட்ட அதை பற்றி தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. அதுக்கு உடனே பாண்டி, என்ன அதை பற்றி பேசுகிறக்கு என்ன, உங்கள் வீட்டில் விட மாட்டேன்றாங்களா, நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாண்டி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளேன், நானே இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதில் விட்டுட்டு வந்தால் செல்வத்துக்கும் ஒன்றும் தெரியாது, செல்வத்தை நம்பி எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல, நான் விட்டுட்டு வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது கடையாக இருந்தால் பரவாயில்ல, அதுவும் இல்லாமல் இது வேறு மெடிக்கல் ஷாப்பாக போயிடுச்சு, செல்வமும் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான், எல்லாமே அவனுக்கும் தெரியணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. வானதி, இங்கே பாரு, அங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், எங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரமாட்டேயா அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. அதுக்கு உடனே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கண்ணன் ப்ரோ, அடுத்த சண்டை ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. நீ அடுத்து வானதி என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே சண்டையாகவே போகுது, இவங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு கண்ணன் ப்ரோ. உடனே பாண்டி, இங்கே பாரு வானதி, அந்த 2 நாளில் எதுவும் ஆகிறாது, அதெல்லாம் செல்வம் நல்லா தான் பார்த்துக்குவான், நீ வா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. உடனே வானதி, இல்லை பாண்டி நீங்கள் போயிட்டு வாங்க, கல்யாணம் இங்கே தானே, கல்யாணத்துக்கு நம்ம இங்கே வந்து நம்ம 2 பேரும் ஒன்றாவே எல்லா வேலையும் செய்யலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி டாக்டர் சொன்னதை தான் கேட்டு இங்கே வராமல் இருக்காங்கன்னு தெரியாமல் பாண்டி ஏதோ அவள் பிஸ்னஸுக்கு பயந்துட்டு வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு. ஆனால் வானதி டாக்டர் சொல்லி தான் வராமல் இருக்கான்னு பாண்டிக்கு மட்டும் தெரிஞ்சுது. பாண்டி என்ன பண்ண போகிறாரோ எனக்கே தெரியலப்பா. பாண்டிக்கு அங்கேருந்து கிளம்பும்போதும் வானதி வராதது ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்துது. பாண்டிக்கு உண்மை தெரியும் போது எப்படி நடந்துக்குவாருன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.